நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் எதுக்கு ஆஸ் எ இன்ஃப்ளூயன்ஸராக நீங்கள் ஏன் போகிறீங்க, ஏன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ நம்மளே ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்ம ஏன் டீச்சிங் ஜாப்லாம் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரே சிம்பிளாகவே நான் சொல்கிறேன், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபீல்டு இருக்குமான்னு கேட்டால் ஐ ரியலி டோன்ட் நோ. பட் எது ஸ்டே ஆகிருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் படித்த எஜுகேஷனும் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வை ஷுட் ஐ சே நோ டு மை டீச்சிங் கேரியர், அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும்போது ஐ தாட் ஓகே. ஏன்னா நோ சொல்கிறதுக்கு எனக்கு அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ நான் இதை மிஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒன் டே நான் ரெக்ரெட் பண்ணுவேன், இன்ஃப்ளூயன்சிங் லைன் இல்லாத போது. அதனால தான் ஐ டுக் அ ப்ராப்பர் ரிஸ்க் டெசிஷன். ஏன்னா என்னால் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும், டைமிங் மேட்டர்ஸ் அப்படின்றத கருதி. பிகாஸ் ஐ ஹாவ் டு டேக் ஆஃப் மை ஃபேமிலி, அர்வி, அப்புறம் என்னுடைய ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ஐ ஹோப் நீங்கள் இந்த ஜேர்னியில் என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.